நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் A to Z சேனல். நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஸ்கீம் பற்றி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம். அதாவது ஆதரவற்ற பெண்களுக்கு திருமணத்திற்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம். ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதரவற்ற பெண்களுக்கு பொருளாதார வகையில் திருமணத்திற்கு உதவுதல். ஆதரவற்ற அதாவது தாய் தந்தை இல்லாத பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பொருளாதார வகையில் அவங்களுக்கு தேவையான திருமணத்திற்கு உதவி செய்தல். அதாவது தங்கம் கொடுக்கறது, அதற்கான திருமண உதவிக்கு காசு கொடுக்கறது தான். இதில் பயன்பெறுபவர்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற பெண்கள். ஓகேங்களா? எப்படி நம்ம முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண திட்டத்தில் அந்த ஸ்கீமை ரெண்டாக பார்த்தோமோ, அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டாக ஸ்கீமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க அண்ட் 8 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீமுக்கு கல்வி தகுதி ஏதாவது இருக்கா அப்படின்னா இங்கே இல்லை. கல்வி தகுதி எதுவும் இல்லை. 25,000 காசு அண்டு ப்ளஸ் 8 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. செகண்ட் ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50,000 ப்ளஸ் 8 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அவங்க டிகிரி ஹோல்டராகவோ ஆர் டிப்ளமா ஹோல்டராகவோ இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ப்ளஸ் 8 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்படி தான் ஸ்கீமை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் ரெண்டில் கல்வி தகுதி வச்சு தான் டிஃபைன் பண்ணுறாங்க. இதை தாண்டி இருக்கக்கூடிய தகுதிகள் அப்படின்னா, இந்த திட்டத்திற்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா திருமண தேதியன்று மணமகளுக்கு 18 வயது நிறைவு பெற்றிருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு உச்ச வயது வரம்பு இந்த ஸ்கீமில் பெனிஃபிஷரி ஆகிறதுக்கு வயது வரம்புக்கு மேக்ஸிமம் லெவல் எதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. மினிமம் லெவல் 18 இருக்கணும். மேக்ஸிமம் லெவல் ஏஜில் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்ணப்பத்தை பொறுத்தளவில் கல்யாணத்துக்கு முன்னாடி மேரேஜுக்கு 40 நாளுக்கு முன்னாடியே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அப்ளை பண்ண முடியலை அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் கூட அதுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த திட்டத்தை பொறுத்தளவில் இதில் வருமான வரம்பு லிமிட் இருக்கா அப்படின்னா லிமிட் இந்த ஸ்கீமில் கிடையாது. அண்ட் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இ-சேவை மூலமாக அப்ளை பண்ணலாம். அப்புறம் இந்த விண்ணப்பம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 டேஸ்க்குள்ளே அவங்க பரிசீலனைக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு திருமண உதவி திட்டம், ஆதரவற்ற பெண்களுக்காக செயல்படுத்தக்கூடிய ஒரு உதவி திட்டம். ஓகேங்களா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தினம் ஒரு திட்டம்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.